வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்பியிலேருந்து கெட் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வித் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், வித் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேகன்சி வந்து நமக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேகன்சியில் வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 2 போஸ்டிங்க்கு, ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன் அந்த போஸ்டிங்க்கு வந்து 197 வேகன்சி, ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எலக்ட்ரிஷியனுக்கு வந்து 29 போஸ்டிங்க்கும், வெக்டனரிக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக 5 போஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே அப்ளை பண்ணுறது வந்து ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன் அதுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் எல்லாருமே மோஸ்ட்லி நீங்கள் வந்து பாதிக்கு மேலே வந்து இதுக்கு தான் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி இதில் வந்து நீங்கள் வந்து மீதம் இருக்கிற இந்த 3 போஸ்டிங்க்குமே நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியானவர்களாக இருப்பாங்க. அதனால தான் நமக்குமே கம்மியான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறதுனால வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கம்மியான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லோருமே அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் அந்த போஸ்டிங்க்கு தான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே நான் வந்து அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எல்லோருமே இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அது நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண தேவை கிடையாது. மிச்ச ஆல் கேட்டகரி அதாவது யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். ஆன்லைன் மோடில் தான் நம்ம வந்து பே பண்ணணும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, இந்த ரெண்டுமே ஒரே நாளில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. தனித்தனியாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டுமே ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இது ரெண்டுமே ஒரே நாளில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் குவாலிஃபைடு ஆனாலே போதுமானது, மார்க் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைடு ஆனாலே போதுமானது தான். செகண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ் இது வைக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பாஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பேப்பரும் செகண்ட் பேப்பரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து உங்களுக்கான எஸ்எஸ்சி சிலபஸ், அப்படியே எஸ்எஸ்சியில் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ் எக்ஸாமு. செக்ஷன் 2ல் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறது அதாவது கம்யூனிகேஷன் அந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கான டெஸ்ட் அதாவது செகண்டில் வந்து 150 மார்க்குக்கான உங்களுக்கான டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதே டாபிக் தான் கொடுக்குறாங்க. வேறு எந்த டாப்பிக்குமே கொடுக்கல. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாப்புல இருக்கும். மிச்ச போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் பாஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணாலே போதுமானது தான். வித் கட் ஆஃபோட நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கலும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல்லையுமே நீங்கள் வந்து குவாலிஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே உங்களுக்கான ரீமெடிக்கலுமே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நடக்குது. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கான சேலரி பேசிக் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் வந்து 25,500 வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அலௌன்ஸ்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து 40,000 ப்ளஸ் வந்து சேலரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி சேலரி வந்து 25,500 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும்போது அதாவது அலௌன்ஸ்மெண்ட்டோட வரும்போது 40,000 ப்ளஸ் சேலரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எந்த விதமான டவுட்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே உங்களுக்கான 40,000 வந்துடும். நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து 30 ப்ளஸ் சேலரி வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது எதன் அடிப்படையில் ஏஜ் லிமிட் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் அதாவது 20/4/2026 படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. 20/4/2026 படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிஷனை தவிர மிச்ச எல்லா டிபார்ட்மெண்ட் அதாவது 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் 27 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எலக்ட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் 25 வயசு வரை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது 18லேருந்து 25 வயசு வரைக்கும் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து சொல்கிறேன். 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ணணும்னா இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். அதுவே ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து நீங்கள் வந்து 30 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது எந்த டேட் குருசியல் டேட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20/4/2026 படி இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்க்கலாம். ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து எலக்ட்ரிஷியனுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. வித் 2 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிஷியன் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வித் என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை இதுவுமே எனக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வித் மோஸ்ட் தேர்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெக்டனரி, ஹெட் கான்ஸ்டபிள் வெக்டனரிக்கு வந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து சயின்ஸ், பயாலஜி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் பாஸ்ட் 2 இயர்ஸ் டிப்ளமோ வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். இது போக நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். அது எதில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெக்னரி அண்ட் லிவிஸ்டாக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அசிஸ்டன்ட் கோர்ஸும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதுலேயுமே நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து இதுக்கு வந்து பார்ப்போம். 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. வித் டிப்ளமோ வந்து 2 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். வித் டிப்ளமோ கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன், இதுக்கு வந்து எல்லாருமே வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. வித் 12th வந்து நீங்கள் என்ன குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கிறாப்பில் வந்து நீங்கள் வந்து குரூப் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன். இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வித் இதுலையுமே கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கான்ஸ்டபுள் நோட்டிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதில் எதுலேயும் நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலையுமே நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கம்யூனிகேஷனுக்கு வந்து எல்லாருமே மோஸ்ட்லி குவாலிஃபைடாக தான் இருப்பீங்க. வேறு எதுலையுமே நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிக்கு வந்து மோஸ்ட்லி அதிக நபர்கள் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. வித் காம்படிஷனுமே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் கம்யூனிகேஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சியுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் காம்படிஷனுமே உங்களுக்கான அதிகமாக தான் இருக்கும். வித் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து காம்படிஷனுமே அதிகமாக கொடுத்துருப்பாங்க. வித் இந்த எஸ்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து கிடையாது. அதனால உங்களுக்கு எக்ஸாம் ஃபிசிக்கல் எல்லாமே அதரில் தான் நான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதர்ஸில் தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
வித் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வித் சிலபஸ் எதுவும் தெரியும்னாலும் நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.